தேவியா கார்டன்லேருந்து தேவியா பேசுகிறேன். இன்றைக்கி லோட்டஸ் டியூபர் வந்து எப்படி வைக்கிற முறையை நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பாருங்கள், ஒரு டப்பா எடுத்திருக்கேன். பெரிய டப்பாவாக ஒரு டப்பா எடுத்துக்கணும். அதில் முதல்ல உரம் போடணும். ஆட்டு உரம் போடலாம், மாட்டு உரம் போடலாம், மற்ற என்ன நல்ல உரமாக காஞ்சி போன உரமாக இருக்கணும். நான் மண்புழு உரம் போட்டிருக்கேன். இது முட்டையோட 2 ஸ்பூன் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மண் இதில் வந்து கொட்டி இதில் மிக்ஸ் பண்ணணும். ஏன் மிக்ஸ் பண்ணணும்னா, அப்போ தான் லோட்டஸ் டியூபர் நல்லா வளர்ந்து பெருசாக வந்து டியூபர் வரையில் அந்த டியூபர் நல்லா பெருசாக வர்றதுக்கு வசதியாக இருக்கும். வெறும் உரம் போட்டோம்னா அந்த டியூபர் வந்து வளர்ச்சி கம்மியாக போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பரப்பி விடணும். இப்போ மண்ணும் உரமும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த மண் கொட்டணும். களிமண் கொட்டலாம், இல்லைன்னா செம்மண் கொட்டலாம். நான் இன்றைக்கி களிமண் தான் கொட்டியிருக்கேன். அதில் கல் தூசி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மண் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்ல லோட்டஸ் டியூபர் வந்து வேர் விடுறதுக்கு வசதியாக இருக்கும். கல் இருந்தால் தடைப்பட்டு போயிடும். அதனால் கல்லெல்லாம் எடுத்துடணும். செம்மண்ணும் ஓகே தான், களிமண்ணும் ஓகே தான். அப்படி ரெண்டுமே கிடைக்கலன்னா நீங்கள் தோட்டத்து மண்ணும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இப்படி அழகாக போடணும். போட்டுட்டு இந்த ரவுண்ட் பாதி அளவுக்கு மண் போட்டு விடணும். நல்லா பாதி அளவுக்கு நல்லா பரப்பி விடணும். இங்கே பாருங்கள், நர்மதா டியூபர் வந்து வைக்க போகிறோம். நல்லா இப்படி வரணும். இப்படி வந்து நம்ம வந்து வச்சாதான் இந்த டியூபர் வந்து நல்லா பிடிச்சி நல்லா வேர் பிடிச்சி வரும். அதுக்கு இந்த டியூபர் வைக்கிறதுக்கு இந்த டியூபர் என்ன மாடலில் இருக்கோ அதே மாதிரி நம்ம வளைவாக எடுக்கணும். இங்கே பாருங்க, இப்படி வளைவாக எடுக்கணும். டியூபர் வளைஞ்சிருக்கா அந்த வளைவை பார்த்து நம்மளும் அந்த டியூபர் வளைவாக அழகாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கணும். இங்கே பாருங்கள், வேரை பாதிக்காமல் மெதுவாக வைக்கணும். மெதுவாக மூடி விடணும். வேறு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அழகாக மெதுவாக அந்த வேரை பாதிக்காமல் நம்ம மெதுவாக வைக்கணும். இந்த நுனி வந்து அப்படியே வெளியே தெரியணும். அப்போ தான் வந்து அந்த நுனி இது வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த செடி வந்து வளர்ச்சியாகி ரவுண்டாக வளைஞ்சி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்படியே அழகாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். இதை கவர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பாதி அளவுக்கு தான் டப்பில் இருந்து பாதி அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ஏதாவது வச்சு ஊற்றணும். நான் கையை வச்சு ஊற்றுறேன். கலங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கீழே ஏதாவது வச்சு இலையோ ஏதோ இது வச்சு ஊற்றணும்.
இங்கே இப்படி ஊற்றி தண்ணி அப்படியே கலங்காமல் ஊற்றணும். இலை எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்படி வளர்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் தாமரைப்பூ அழகாக வளர்த்து பூ நீங்கள் எல்லோரும் நிறைய பூ எடுக்கலாம். தாமரைக்கு நிறைய பூக்கள் இருக்குது, ஒவ்வொரு விதங்கள் நிறைய. நம்ம பூ பறித்து சாமிக்கு வைக்கலாம், எல்லா கோயிலுக்கும் வச்சோம்னா நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அந்த செடியெல்லாம் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இலை வரைக்கும் தண்ணி ஊற்றணும். இந்த இலை வரைக்கும் இன்றைக்கி ஊற்றியாச்சு. இனிமேல் டெய்லி நம்ம தண்ணி ஊற்றலை, இந்த ரவுண்டு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அப்படி ஊற்றி வளர்த்தோம்னா தாமரை செடி நல்லா வளர்ந்து நிறைய பூ பூக்கும். எல்லாருக்கும் வணக்கங்க.